ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பினச் பாஸ்தா பேக் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி, அதே சமயம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இது செய்யலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஸ்பினச், அதாவது கீரை வந்து 160 கிராம் எடுத்திருக்கிறேன். சீஸ் வந்து 250 கிராம் எடுத்திருக்கிறேன். பஸ்தாவும் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். பட்டர் வந்து 75 கிராம் எடுத்திருக்கிறேன். மைதா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கிறேன். சால்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் க்ரஷ்டு பிளாக் பெப்பரு எடுத்திருக்கிறேன். ஆரிகானோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 2 எடுத்திருக்கிறேன். கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாக உள்ள கீரை எந்த கீரை வேணால் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. நான் வந்து எடுத்திருக்கிற கீரை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கிற கீரை. இந்த கீரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை சைனீஸ் கேபேஜ்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் பஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு. அதையும் நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ்தாவை போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பட்டர் மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வந்து பஸ்தாவை போட்டுக்கலாம். அதில் பஸ்தாவை போட்டுட்டு அதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நான் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை மூடி வச்சுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ அது வெந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு வந்து பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மைதாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எப்பயுமே ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு வந்துட்டு நம்ம வந்து மைதாவும் பட்டரும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்குவோம். ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறேன் பட்டரு. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பட்டர் ரொம்ப நல்லதுன்ட்டுன்னு. ஏன்னா என் பையனுக்கு இந்த பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ருவான். அதனால வந்து பட்டர் நல்லா கொஞ்சம் அவன் வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேட்டியாக எடுத்துருக்கிறேன். வேணா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி வந்துடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னொரு சைடில் வந்து நம்ம பாலே ஊற்றிட்டு வரலாம். ஒரு சைடில் கிண்டணும், இன்னொரு சைடில் பால் ஊற்றணும். ஏன்னா வந்து கை எடுக்காமல் கிண்டினா தான் வந்து இந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். எந்த கட்டியும் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதனால ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் அதில் அந்த லம்ப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் எடுத்து அதில் நீங்கள் நல்லா வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அந்த கரெக்டாக அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இதில் வந்து ஆரிகானோ போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு போட்டு இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ சால்ட்டு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் அதை நல்லா வந்து கிண்டி விட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் அந்த சீஸை போட்டுக்கிறேன். ஒரு பாதி சீஸு 250 கிராம் சீஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதில் பாதி நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சீஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கீரையை போட்டுக்கிறேன். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ கீரை வந்து இந்த சூட்லேயே ஓரளவுக்கு வெந்துடும். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் ஓவனில் வைக்க போகிறனால இந்த சூட்லேயே ஓரளவுக்கு கீரை வெந்துடும். அதனால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பஸ்தா பார்க்கலாம். பஸ்தா வந்து ஒரு பாதி வெந்துருச்சு. ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு பஸ்தா ஒவ்வொரு மாதிரி வேகும். ஸோ என்னோட பஸ்தா வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் வேகும். அதனால இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பஸ்தா வெந்துருச்சு, நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். உங்களோட பஸ்தா எப்படின்னு அந்த பேக்கேஜ்லேயே இருக்கும், குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வெந்த பஸ்தாவை வந்துட்டு இந்த ஓவன் ட்ரேயில் நான் வந்து போட்டுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த ஒயிட் சாஸ் அண்ட் கீரையை வந்து நான் இதில் போட்டு
நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பஸ்தாவோட. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மிச்சம் இருக்கிற சீஸை போட்டுக்கலாம். ஸோ அதிகமாக சீஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வர மாதிரி போட்டுட்டு நம்ம அதை வந்துட்டு லெவல் பண்ணிக்கலாம் இப்படி. அப்புறம் வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து மேலே போட்டுக்கலாம். இதான் அந்த இட்டாலியன் டேஸ்ட் கொடுக்கும் ஆக்சுவலாக, அதனால. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 200 டிகிரியில் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஓவனை. அதில் நான் இப்போ வந்து வச்சுக்கிறேன் 200 டிகிரியில். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 1/2 hour ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா அந்த கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா நான் வந்து என் பையனுக்கு பசி வந்தனால நான் இப்பவே கட் பண்ணிடுறேன். அப்பதான் உங்களுக்கு அந்த சாலிட் டேஸ்ட் வரும், சாலிடா இருக்கும் பீஸு. நான் இப்பவே கட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கட் பண்ணுங்க. ஸோ தான் பாஸ்தா பேக். இது வந்து உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுல கீரை இருக்கு, பிளஸ் சீஸ் இருக்கு. ஸோ எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுல நிறையவே இருக்கு. அதனால வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சீஸ் பட்டர்லாம் போட்டு கொடுத்தா. அதே சமயம் வந்து அதுல கீரையோட சத்தும் இருக்கு. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா. அதே சமயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.